60 வயதுக்கு மேல் வரும் நோய்களும் தீர்வும். 60 வயதுக்கு மேல் உடல் பலவீனமும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவும் பொதுவானவை. இதனால் மூட்டு வலி முதல் நினைவாற்றல் குறைபாடுகள் வரை பல பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் இயற்கை வழிகளில் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மூட்டு வலி, மலச்சிக்கல், நரம்பு தளர்ச்சி, நினைவாற்றல் குறைபாடு, சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இந்த பிரச்சனைகளால் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கான தீர்வுகளை சற்று விரிவாக பார்ப்போம். உணவே மருந்து, மருந்தே உணவு, இது மிக மிக பொருத்தமானது என்பது நம் பழமையான ஆயுர்வேத உண்மை. உணவு மிகச் சரியானதாக இருந்தால் உங்களுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாயிருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், எப்ப எடுத்துக்கணும், எவ்வளவு எடுத்துக்கணும்? மூட்டு வலி என்பது நமது தினசரி வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் இந்த மூட்டுவலிக்கான தீர்வை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் மூட்டு, இடுப்பு, முதுகுத்தண்டுவடம், கழுத்து, தோள்பட்டை, கை, மணிக்கட்டு ஆகிய இடங்களில் வலி ஏற்படலாம். இவற்றில் பொதுவாக அதிகமானோரை பாதிப்பது இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கால் மூட்டு மற்றும் தோள்பட்டை வலி. மூட்டு வலி குறைய வழி 1. கடுகு எண்ணெயுடன் 5 மடங்கு விளக்கெண்ணெய் கலந்து சிறிது கற்பூரம் சேர்த்து மூட்டு வலியின் மீது தேய்த்து வர மூட்டு வலி குறையும். வழி 2. ஒத்தடம். எலும்புகளில் வலி இருந்தால் வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் வெந்நீர் அல்லது குளிர்ந்த நீர் ஒத்தடம் கொடுக்கலாம். வலியுடன் வீக்கமும் இருந்தால் ஐஸ் கட்டிகளால் ஒத்தடம் கொடுக்கலாம். குளிர்ந்த நீரில் ஒத்தடம் கொடுப்பது வீக்கம், வலி இரண்டையும் குறைக்க உதவும். வழி 3. மஞ்சள். மஞ்சளில் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் கர்குமின் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. இது மூட்டுகளில் ஏற்படும் வலியை குறைக்க உதவுகிறது. பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது மூட்டு வீக்கத்தை குறைக்க உதவும். வழி 4. கீரை. பச்சைக்கீரைகளில் வைட்டமின் கே ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது. இதனால் இடுப்பு எலும்பு முறிவு, எலும்பு அடர்த்தி அதிகரிப்பு, கால்சியம் சத்து குறைவு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் குறைவு. பச்சைக்கீரைகளை சிட்ரஸ் நிறைந்த எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடல் ஊட்டச்சத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகரிக்கிறது. முடக்கத்தான் கீரை. முருங்கைக்கீரையும் முடக்கத்தான் கீரையும் தினமும் அல்லது வாரத்தில் 4 நாட்கள் தொடர்ந்து சேர்த்துக்கொண்டால் மூட்டு வலியிலிருந்தும் வாத நோய்களிலிருந்தும் உங்களை நிரந்தரமான காப்பாற்றிக் கொள்ளலாம். தினமும் உடற்பயிற்சி அல்லது நடக்க வேண்டும். இதனை தவறாமல் செய்தல் அவசியம். தினசரி வாழ்க்கையில் யோகா மேற்கொள்ள வேண்டும். தினமும் மேற்கொள்ளும் போது மூட்டைச் சுற்றியும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. வாத நோய்களிலிருந்தும் உங்களை நிரந்தரமான காப்பாற்றிக் கொள்ளலாம். தினமும் உடற்பயிற்சி அல்லது நடக்க வேண்டும். இதனை தவறாமல் செய்தல் அவசியம். தினசரி வாழ்க்கையில் யோகா மேற்கொள்ள வேண்டும். தினமும் மேற்கொள்ளும் போது மூட்டைச் சுற்றியும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. வாத நோய்களிலிருந்தும் உங்களை நிரந்தரமான காப்பாற்றிக் கொள்ளலாம். தினமும் உடற்பயிற்சி அல்லது நடக்க வேண்டும். இதனை தவறாமல் செய்தல் அவசியம். தினசரி வாழ்க்கையில் யோகா மேற்கொள்ள வேண்டும். தினமும் மேற்கொள்ளும் போது மூட்டைச் சுற்றியும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த இயற்கை தீர்வு உலர் திராட்சை இரவில் ஊறவைத்து சாப்பிடுவது. இரவில் 5-7 கருப்பு உலர் திராட்சைகள், பிளாக் ரெசின்ஸ், ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஊறவைத்து வையுங்கள். அடுத்த நாள் காலை வெறும் வயிற்றில் அதை நன்கு மென்று சாப்பிடவும். ஊறிய தண்ணீரையும் குடித்துவிடுங்கள். வழக்கமா தண்ணீர் வந்து நல்லா குடிக்கணும். ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். கீரை காய்கறிகளை வந்து அதிகமா எடுத்துக்கணும். நாச்சத்து அதிகமானதுனா எல்லாமே யோசிக்கிறது வாழைப்பழம் மட்டும்தான், அப்படி கிடையாது. ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம், ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். நமது நாட்டு காய்கறிகள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஹை ஃபைபர், அதாவது தரைக்கு கீழே வரை வளரக்கூடிய ரூட் டியூபர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இதை அதிகமா எடுத்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி,
வயதினால் நரம்புகள் சுருங்குதல், வைட்டாமின் B12 குறைபாடு, இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமை, நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது, நீர்ச்சத்து குறைபாடு இது எல்லாம் நரம்பு தளர்ச்சிக்கான காரணங்கள். பொன்னாங்கண்ணிக் கீரை, மணத்தக்காளிக் கீரையை பகல் உணவில் சேர்த்துக் கொள்வது நரம்புகளுக்கு நல்லது. இரவில் ஒரு சிட்டிகை சாதிக்காய் தூள் சாப்பிடுவது நரம்பு வலுப்பெற உதவும். தேநீரில் லவங்கப்பட்டை போட்டுக் குடிப்பது நரம்புகளுக்கு நலம் தரும். நரம்பு பாதுகாப்புக்கு எல்லா உணவிலும் மஞ்சள் தூள், வெந்தயத்தை மறக்காமல் சிறிதளவாவது சேர்க்க வேண்டும். வயோதிகத்தில் நரம்பு வலுப்பெற அமுக்கிராங்கிழங்கு பொடியை 1/2 தேக்கரண்டி அளவு பாலில் கலந்து இரவில் 45 நாட்கள் சாப்பிடவும். அனைத்திற்கும் மேலாக நேர்மறை எண்ணங்கள் மனதில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நினைவாற்றல் குறைபாடு 60 வயதுக்கு மேல் ஆகிறது. ஞாபகமறதி டிமென்ஷியா அல்சைமர் நோயால் அவதிப்படுகிறார். நம் முன்னோர் காலத்தில் மறதியை தடுக்கும் சிறந்த மருந்தாக நெய் இருந்தது. வல்லாரை, அதிமதுரம், மண்டக பரணி, சங்கபவு கொட்டம், திப்பிலி, வெண்டாமரை, வசம்பு, கல்யாண பூசணிச்சாறு, நெய், சிற்றமிர்து, பால், தயிர், தியானம், மந்திரம், தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் போன்றவை ஆயுர்வேதத்தில் நினைவாற்றலை பெருக்கும் மருந்துகளில் சில. நினைவாற்றல் அதிகரிக்க கைமருந்துகள். 10 பாதாம் பருப்பை இரவு ஊறவைத்து சாப்பிட வேண்டும். காலையில் என்றால் 4 முதல் 5 வரை உட்கொள்ளலாம். வெண்டைக்காயை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிஞ்சு வெண்டைக்காயை பச்சையாகச் சாப்பிடலாம். 1 கப் எலுமிச்சை சாற்றில் 3 கிராம் வால்மிளகு சேர்த்துச் சாப்பிட வேண்டும். வல்லாரை இலைகளை நெய்யில் வதக்கி மிளகு சேர்த்துச் சட்னி போல சாப்பிடலாம். காலையில் என்றால் 4 முதல் 5 வரை உட்கொள்ளலாம். வெண்டைக்காயை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிஞ்சு வெண்டைக்காயை பச்சையாகச் சாப்பிடலாம். 1 கப் எலுமிச்சை சாற்றில் 3 கிராம் வால்மிளகு சேர்த்துச் சாப்பிட வேண்டும். வல்லாரை இலைகளை நெய்யில் வதக்கி மிளகு சேர்த்துச் சட்னி போல சாப்பிடலாம். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் வயதாக ஆகஸ்ட் இன்சுலின் சுரப்பு குறையலாம் அல்லது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகலாம். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவரின் பரிந்துரைப்படி மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் மற்றும் காய்கறியை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும். ஓட்ஸ், பழுப்பு அரிசி, முழு கோதுமை ரொட்டி இவை நார்ச்சத்து நிறைந்தவை, சீரான செரிமானத்திற்கும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றன. மீன், கோழி, பயறு வகைகள், துவரம் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை உட்கொள்ளலாம். மீன்கள் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை வழங்குகின்றன. கால்சியம் மற்றும் வைட்டமின் டி எலும்பின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். இதற்கு கொழுப்பில்லாத பால், தயிர், பன்னீர் போன்றவற்றை உட்கொள்ளுங்கள். இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான கால்சியம் மற்றும் வைட்டமின் டியை வழங்குகின்றன. பால் குடிக்க முடியாதவர்கள் பாதாம்பால் அல்லது சோயா பால் உட்கொள்ளலாம். பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு மற்றும் பசலைக்கீரை போன்ற உணவுப் பொருட்கள் பொட்டாசியம் அதிகம் கொண்டவை. உடல் உழைப்பு குறைந்து விடுவதால் வயதானவர்களுக்கு எளிதில் தாகம் ஏற்படாது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். கஞ்சி, பழங்கள், காய்கறி போன்ற நீர்ச்சத்து உணவுகளையும் உட்கொள்ளுங்கள். இந்த உணவுப் பழக்கத்துடன் வாக்கிங் அல்லது இலகுவான உடற்பயிற்சியும் அவசியம்.